ராகினி அப்படின்னு வேகமாக கத்திக்கிட்டே வருவாங்க காவேரி. அப்போ என்னன்னு பார்க்கும்போது, நர்மதாவை எதுக்கு நீ அரைஞ்ச, திங்ஸ் எல்லாம் அவள் வேஸ்ட் பண்ண, அதனால நான் அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராகினி. அப்போவும் நீ குழந்தைய போய் எதுக்குமா அடித்த, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வீட்டு பெரியவங்க பாட்டி அந்த தாத்தாலாம் திட்டுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை, ஒரு குழந்தைய அடித்ததுக்கு போய் இப்படி பேசுகிறீங்க, நானும் இந்த வீட்டில் புகுந்த வீடாக தானே அவன் நினச்சி வந்திருக்கிறேன், என் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டில் சம உரிமை உண்டு இல்லை அப்படின்லாம் பேசுவாங்க. இதை கேட்டு அஜய் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவார். ராகினி பேச பேச நானும் ரொம்ப தான் பொறுமையாக போயிட்டே இருக்கிறேன், அவளுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்குறது இல்லை யாருமே, அவள் மகாராணி மாதிரி இருக்கிறா, நான் தான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்லாம் பாட்டிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்போவும் எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. ராகினி கிட்ட திடீர்னு வந்து காவேரி, கொஞ்சம் நிறுத்துறியா, இந்த வீடே வந்து விஜய்க்கு தான் சொந்தம், உன் வீட்டுக்காருக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னதும் பயங்கரமாக ராகினி ஷாக் ஆயிடுவாங்க. அஜய் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக்கில் நிற்பார். இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா, அந்த வீட்டை விட்டு போகணுன்னு நீ சொல்கிறியே, நீ தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுவாங்க. ராகினி வந்து இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. இந்த வீடு நம்மளுதில்லை அப்படின்னு சொல்லி ராகினி புரிஞ்சுக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வந்து இந்த வாரம் வந்து போட்டிருக்கிறாங்க ப்ரமோ. எல்லோரும் டைம் இருக்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் மகாநதி பாருங்கள். 2 மணி நேரம் போட்டிருக்குறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அதிரடி திருப்பங்கள் நல்லா தாங்க இருந்தது.